ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து இண்டோர் பிளான்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இடமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து செடி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னு நிறைய பேர் வந்து விரும்புகிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க இடத்துலையே நிறைய பிளான்ட்ஸை வந்து வளர்க்கலாம். இப்போ இண்டோர் பிளான்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின டிப்ஸு, அதை எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நர்சரியில் நம்ம ஃபஸ்ட்டு போய் இண்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்குற போதே நம்ம வந்து இண்டோர் பிளான்ட்டுன்னு தான் சொல்லி வாங்குகிறோம். பட் அதை வந்து நம்ம இண்டோர்லேயே வச்சுருக்கும் போது அது வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா செழிப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள்லேயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தண்டு காய்கிறது, அதுக்கப்புறம் அந்த இலைகள் வந்து ஒன்று ஒன்றா விழுகிறது, அந்த மாதிரியே வந்துடுது. ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாட் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாட் வந்து எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு அடியில் வந்து தேங்காய் நார் தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது நம்மளுக்கு ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தேங்காய் நார் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்கலவை தான் போடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து மிக்ஸ் பண்ணது. அதாவது ஆற்று மணல், அது போக வயக்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு மண், அந்த மண், அது போக கொஞ்சமாக செம்மண், இது எல்லாத்தையும் கலந்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக மண்புழு உரம், அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு. அடுத்ததாக இந்த செடியை இன்னுமே நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்டுச்சாணமும் மாட்டுச்சாணமும் நல்லா காஞ்சதாக இருக்கணும். நம்ம எக்காரணத்தை கொண்டு ஈரப்பதமாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா காஞ்ச அந்த சாணத்தை வந்து நம்ம வந்து நல்லா கல் வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அதை இந்த மண்ணில் நம்ம கலந்து இந்த மணலோடு சேர்த்து நம்ம வைக்கும் போது நம்ம செடிகள் வந்து ரொம்பவே நல்லா செழிப்பாக வளரும். ஸோ அதுக்காக தான் அந்த இதை நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையுமே கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பாட்டிலேருந்து பிரித்து எடுத்து வைக்கிறோம். இது வந்து சின்ன பாட்டாக இருக்குது, இதை கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருசில் வைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மண்கலவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது நம்மளோட செடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மண்கலவையை நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் பிளான்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணாலுமே செடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா வளரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணல் போட்டுக்கிறோம். மணல் வந்து பொழு பொழுன்னு, அதாவது உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக அந்த வேரை வந்து வளர விடாமல் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம செம்மண் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. செம்மண் வந்து நம்ம அளவாக சேர்த்தோம் அப்படின்னா வேர்கள் வந்து ஃப்ரீயாக போய் நல்லா நம்ம செடிகள் வந்து வேகமாக வளரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மணல் வந்து நல்லா லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மண்கலவையில் வந்து வேறு எதுவும் விதைகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறணும். ஏன்னா அந்த செடிகள், தேவையற்ற செடிகள் வளரும் போது நம்மளோட முக்கியமான செடி வந்து வளர்கிறது பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துட்டு அது கூடவே பாலித்தீன் கவரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக வளரும். இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் பிளான்ட் தான். ஸோ இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த பாட்டில் தான் இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் வந்து நர்சரிக்கே திரும்ப நான் கொடுத்து விட்டுட்டேன், மாற்றி வாங்கிட்டு வாங்க, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கீங்க, அதனால் இதை கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுட்டு நீங்கள் மண்கலவை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வரும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்பிக்கையோடு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த தண்டு வந்து ரொம்ப கலர் வந்து மாறிடுச்சு. க்ரீனிஷாக இருந்தது வந்து நல்ல ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த இலைகள் மட்டும்தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம வந்து தெரிஞ்சே வந்து சாகடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மாற்றி வைக்கிறேன். எப்படி வருதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் பச்சையாக இருக்குது, மற்றபடி ஃபுல்லாகவே வந்து கீழே ப்ரௌனாக மாறிடுச்சு. சரி, இந்த பாட் வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் பிளான்ட் வந்து கொஞ்சம் சின்ன பாட்டாக இருந்துச்சு. சரி, இதுவும் ரொம்ப நாளாக நம்ம இதிலே வச்சுருக்கோம், இதே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மாற்றுறதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்குமே எப்படி அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த சூட்ஸ் எல்லாமே வந்து கலர் வந்து எல்லோ கலராக மாறிடும். ஸோ எல்லோ கலரில் மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அழுகுன மாதிரி வந்து மொத்தத்துக்கு அந்த ஒவ்வொரு ரூட்டுமே வந்து நம்மளுக்கு அழுகி போயிடும். அப்போ அந்த செடி வந்து மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால இதுக்குமே நம்ம வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிறணும். ரொம்ப சொதன்னு ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வேர் அழுகி அந்த செடியே வந்து வீணாக போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீழே ஈரப்பதம் இருக்குது, மேலே வந்து காஞ்ச மாதிரி இருக்குது. அதையே ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் ஊற்றும் போது நம்மளுக்கு மேலே வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மணல் வந்து லூஸாக தான் இருக்குது.
நம்ம அரிசி கழுவுற தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு செடி வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது போக அந்த இலைகள் எல்லாமே நல்ல பச்சை பசேர்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து செடிக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அதாவது நம்ம சாம்பாருக்கு பருப்பு கழுவோம் இல்லையா, அந்த தண்ணி, அது போக மீன் தண்ணி. ஆனால் மீன் கழுவுற தண்ணியை வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லும் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட்டோர் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மீன் கழுவுற தண்ணியுமே வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வீட்டையே அழகாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறக்கூடிய மணி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மணி பிளான்ட்டு தான் எங்களுக்கு வந்து மதர் பிளான்ட்டு. ஸோ இந்த ஒரு செடியிலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து வீடு ஃபுல்லாக நான் வந்து அழகுபடுத்துவேன். அந்தளவுக்கு இது வந்து பெரிய செடியும் இல்லை. நான் கொஞ்சம் வளர கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் வந்து நல்லா வேகமாகவும் வளர்ந்துடும். ஸோ இதிலேருந்து தான் இப்போ நம்ம வந்து கட்டிங்ஸ் வந்து போட போகிறோம். நான் ஏற்கனவே மணி பிளான்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோஸ்லாம் பார்க்காம டவுட் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மதர் பிளான்ட்லேருந்து நம்ம எதை கட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லாத்தையும் டக்குன்னு வந்து கட் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த இலைகளில் வந்து வேர் வந்து இருக்கணும். ஸோ அந்த வேர் இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வந்து ஒவ்வொன்றும் ஒரு செடியாக தனி செடியாக வந்து வளரும். ஸோ அதுக்காக இந்த பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வேர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வேகமாக வளரும். அது போக நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். வீடுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மணி பிளான்ட் செடி ரொம்ப பிடிச்சது இன்டோர் பிளான்ட்லேயே. ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்ததாக கொஞ்சம் பெருசாக பார்க்கும்போது இதில் வந்து அந்தளவுக்கு வந்து வேர் இல்லை. சரி, இந்த இதில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் வந்து வேர்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். ஸோ இந்த செடிகள் வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணியிலையும் வளர்க்கலாம், மண் போட்டும் வளர்க்கலாம். ஸோ தண்ணியில் வளர்க்கும் போது நம்மளுக்கு வேகமாக வேர் பிடிச்சி வந்துடும். பட் நம்ம கட் பண்ண உடனே நம்ம மணலில் வைக்கிறத விட ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து தண்ணியில் போட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து வேகமாக வேர் வந்து அழகாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ரூட்டு அப்படியே ஒயிட் கலரில் பால் போல் வந்து அந்த வேர் வந்து வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து மணலில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வேகமாக வந்து வளர்ந்துடும். இந்த மணி பிளான்ட்டு நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிகா வந்து கொஞ்சம் செம்மண் நிறையா போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து வேர் வந்து நல்லா போக முடியல, இறுக்கமாயிடுச்சு. அதனால் அந்த செடி வந்து நல்ல வளர்ச்சியே இல்லை. சரி, இதுக்கும் வந்து நம்ம மண் கலவையை கையோடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மண் கலவைகள் எந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செடிகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பாட் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக அடியில் ஹோல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே அந்த ட்ரைனேஜ் வழியாக வெளியே போயிடும். நம்ம வந்து அதில் ஹோல்ஸ் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த பாட்குள்ளேயே இருந்து அந்த வேரை ஃபுல்லாக வந்து அழுக வச்சு அந்த செடி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக கீழே வந்து 1க்கு 2-3 ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த ஒரே ஒரு லீஃபில் அந்த கீழே வந்து குட்டியாக அந்த வேர் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு செடியும் தனித்தனி செடியாக ரொம்ப அழகாக வளரும். அதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம மொத்தமாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் மொத்தமாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த பாட் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இலைகள். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இலையும் வச்சா கூட தனித்தனி செடிகளாக வளரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்ல பல்காக அந்த இலைகள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நானும் வந்து மொத்தமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி மணி பிளான்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து க்ரீன் கலரு, இது வந்து க்ரீன் ப்ளஸ் எல்லோ 2 கலர், அதாவது டபுள் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது அந்த க்ரீனு. உங்களுக்கு மணி பிளான்ட்டில் எந்த கலெக்ஷன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மணி பிளான்ட் கட்டிங்ஸை வந்து நான் மணலில் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து மணி பிளான்ட் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நூல் போட்டு கட்டி ஒரு பவுலில் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. நார்மல் ஒரு கிளாஸில் கூட போடலாம். அல்லது சர்பத் பாட்டில்லாம் இப்போ வருது இல்லையா, அந்த சர்பத் பாட்டிலாம் வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம குடிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம், அல்லது குட்டி பாட்டிலில் போட்டு வைக்கலாம். நம்மள்ட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் வெறும் தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேர் பிடிச்சி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மணலில் போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக வச்சோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கூட வைக்கலாம். நம்ம பாட்டை சுற்றி நம்ம வைக்கும்போது இது வந்து தனித்தனியாக நம்மளுக்கு அந்த தொட்டியிலேருந்து வளர்ந்து அழகாக வந்து அந்த மணி பிளான்ட் வந்து தொங்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒன்று வந்து பல்காக வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் தள்ளி அந்த பாட்டோட எண்டில் வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து வேகமாக வளர்ந்துடும்.
அதே மாதிரி மணி பிளான்ட்டுக்கு வந்து நிறைய மெனக்கடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து அழகாக தண்ணியில் வந்து போட்டுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 4 days ஒன்ஸு அதை எடுத்து வந்து கழுவிட்டு தண்ணி மாற்றிடணும். கழுவிட்டு அப்படின்றது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. மணி பிளான்ட்டு இலைகள்லேருந்து வேர் வரைக்குமே நல்லா கழுவிடணும். சம்டைம்ஸ் அந்த வேரில் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு இருந்துச்சு அப்படியே விட்டுட்டோம், நம்ம வந்து தண்ணியை மட்டும் மாற்றிட்டு அந்த பிளான்ட்டை அந்த செடியை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த வளவளப்பு தன்மையிலே இருந்து அந்த வேர் வந்து வேகமாக அழுகி போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த செடியே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி மாற்றும் போது கட்டாயமாக அந்த செடியோட வேர்களையுமே மைல்டாக கைகளாலேயே தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மாற்றின தண்ணியில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப பசுமையாக சூப்பராக க்ரீனிஷாக வேகமாக வந்து உங்களுக்கு வளரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து மணலில் வச்சிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து வளரும். நம்ம எடுத்தோடனே இந்த மணலில் வைக்கும்போது அது வேர் பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது வேகமாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த மணி பிளான்ட்டோட டிப்ஸு. அதே மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸில் ஒரு காமனான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே பண்ணிடுறோம். ஓகே, வாங்கிடுறோம், மணல் மாற்றிடுறோம், வச்சிடுறோம், இன்டோரில் வச்சுட்டோம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. 2 days ஒன்ஸு, அதாவது வெயிலில் காலையில் 7 to 9 மணி அல்லது 10 மணி நம்ம வெயிலை பொறுத்து சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும்போது நம்ம செடி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட்டு தானே, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க. இந்த மணி பிளான்ட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த தொட்டியில் வந்து வச்சு விட்ருக்கேன். இதுவும் வந்து வளருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மண் மாற்றின எல்லா செடிகள்லையுமே தண்ணி ஊற்றணும். நம்ம மணல் மாற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஈரம் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ கட்டாயமாக நல்லா தண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது. அதுக்கப்புறமா கூட நம்ம கொஞ்சம் அளவுகள் பார்த்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட்டாக கீழே போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் நல்லா நிறையா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அளவுகள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு கப்பு ஊற்றுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கீழே வராமல் நின்றுக்கிறது. ஓகே, எல்லா மண்ணுமே வந்து நல்லா இருக்குது ஈரமாக அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதவே நீங்கள் வந்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வெயில் அதிகமாக வரவும் அதை எடுத்து இந்த சைடு வந்து மாற்றி வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு செடிகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள். அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.